ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இந்த சோயா வச்சு ஒரு சூப்பரான கோலா உருண்டை செய்யலாம். அது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய சோயாவாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை பாயில் பண்ணுறதுக்காக வாட்டரை ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சோயாவை தண்ணியில் சேர்த்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இதை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே இப்போ புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு, கலருக்காக 2 காஷ்மீர் சில்லி, காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததான் இந்த சோயாவையும் அரைச்சி எடுத்துடலாம். குறகுறப்பாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதை பொட்டுக்கடலை மாவோட சேர்த்துடலாம். இது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துருங்க. மல்லி இலையும் புதினாவும் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருண்டைக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். அதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டினா போதும். எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை காய வச்சிடலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த உருண்டைகள்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வச்சு இதை திரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துக்கலாம். மீதி உருண்டையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சோயா கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. கூடையே டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.